ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கொடுக்கிறதான வார்த்தை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். அதாவது இங்க பணம் தீமை என்று சொல்லவில்லை. என்ன சொல்லுங்க? பணம் கெட்டது அப்படின்னு சொல்லல. மாறாக ஆவியானவர் என்ன எழுதுறாருன்னா, பண ஆசை, பணத்தின் மேல் இருக்கிற மோகம், பணத்தின் மேல் இருக்கிற எண்ணம், எப்பவுமே பணம் பணம் என்கிற அந்த சிந்தை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு இங்க ஒரு ஆலோசனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க. அதாவது இப்படிப்பட்ட ஆசை உடையவர்கள் என்ன பண்றாங்களா, இங்க முதலாவதாக அவங்களுக்குள்ள இச்சை வருகிறதா. என்னங்க? பண ஆசை வரும்பொழுது அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன செயல்படுதுன்னா, ஒரு விதமான இச்சை என்ன பண்ணுதுன்னா உண்டாகுது. அந்த பணத்தின் மேல ஒரு மோகம் உண்டாகிறது, அந்த பணத்தின் மேல ஒரு காதல், ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது. பாருங்க, இச்சை உண்டாவதான். ரெண்டாவது, அவங்க என்ன பண்றாங்க, இப்படி இச்சை வந்ததுனால விசுவாசத்தை விட்டே வழுவி போகிறார்களாம். அதாவது ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரை அவங்க தேடின விதம், ஆண்டவரை நோக்கி அவங்க அன்பு செலுத்தின விதம், ஆண்டவருக்காக தங்க வாழ்க்கையை கொடுத்த விதம், ஆண்டவருக்காக செயல்பட்ட அந்த வைராக்கியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்களா, விசுவாசத்தை விட்டே வழுவி போகிறார்கள் என்று வேதம் சொல்றார். முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த பண ஆசை ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு விதமான இச்சை, ஒரு விதமான மோகம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ரெண்டாவது பாருங்க, அவங்க என்ன பண்றாங்களா, விசுவாசத்தை விட்டே வழுவி போகிறவர்களாக அவங்க என்ன பண்றாங்க, மாறி போகிறார்கள். மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா, அநேக வேதனைகளால தங்களை என்ன பண்றாங்களா, உருவ குத்தி கொண்டிருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு அவங்களே பலவிதமான காரியங்களை, அவங்களுக்கு அவங்களே பலவிதமான டிப்ரெஷனுக்குள்ள என்ன பண்ணிடுறாங்களா போய் கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த நிகழ்காரியங்கள், அதாவது ஏதோ கடந்த காலத்தை பத்தி இங்க பரிசுத்த ஆவியானவர் பேசல, அல்லது ஏதோ நடந்து முடிந்ததை பத்தி இங்க பேசல. நிகழ்காரியம், அட் பிரசன்ட்ல என்ன காரியங்கள் நடக்குதோ அதை பத்தி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா இங்க பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, அவங்க என்ன பண்றாங்களா, அவங்களே உருவ குத்தி கொண்டிருக்கிறாங்களா, அநேக வேதனைகளை அவங்களே இழுத்து கொள்றாங்களா, அநேக பிரச்சனைகளை இவங்களே இழுத்து கொள்றாங்களா, இவங்களே வாலண்டரியா பல பிரச்சனைகளுக்கு தலையிட்டு அந்த எல்லா பிரச்சனைகளையும் தன் மேல எடுத்து என்ன பண்றாங்களா போட்டு கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்க பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தெளிவா எழுதுறாரு. பாருங்க. ஆமென். அவங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய அழிவை அவங்க என்ன பண்றாங்கன்னா நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள என்ன இருக்க கூடாதுன்னு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்துல நம்முடைய சபைக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னா, பண ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஒரு சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். சீக்கிரமா எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க, ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஆமென். ஆண்டவர் ரொம்ப தெளிவா இங்க எழுதுறாரு. பாருங்க, என்னன்னா, பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து ரொம்ப என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்க, ஒரு பெரிய எச்சரிப்பின் சத்தத்தை அங்க கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, அதாவது ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், பலவிதமான வீடுகள் இருக்கலாம், பலவிதமான சொத்துக்கள் இருக்கலாம், பலவிதமான தொழில்கள் அவன் கையில இருக்கலாம். பாருங்க, அப்படி இருக்கிறதெல்லாம் அவனுக்கு ஜீவன் அல்ல, அதனால அவனுக்கு பிழைப்பல்ல அப்படின்னு சொல்லி இங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. பாருங்க, நீங்க 16 அப்படியே எடுத்து வாசிங்க. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே,
நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவை உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்றார். ஆமென். நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு ஊமைய அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு ஐஸ்வர்யவான் அவனுடைய நிலத்தில் விதைக்கிறான், அது ஏராளமாய் பலன் தருகிறது. அந்த 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 விளைச்சலை எல்லாம் இப்ப என்ன பண்றானா, சேர்த்து வைப்பதற்காக இடித்து பெரிதாக கட்டி, அவன் களத்தையெல்லாம் பெரிதாக கட்டி அதெல்லாம் சேர்த்து வைத்து அவன் ஆத்துமாவை பார்த்து சொல்றானா, என்னன்னா, உனக்காக நெடுநாளாய் உன் சந்ததிக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா நிறைய ஆஸ்திகளை சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ சந்தோஷித்து பூரித்து அந்த பொக்கிஷங்களுக்காக நீ மகிழ்ச்சியாயிரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றார். என்ன தெரியுமா? ஏ மதிகேடனே, பண ஆசை பிடித்தவனே, பணத்துக்கு பின்னாடி ஓடுகிறவனே, எப்பொழுதும் பணம் பணம்னு திரிகிறவனே, இன்று ராத்திரி உன் ஜீவன் எடுக்கப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்னு அங்க சொல்றாரு பாருங்க. அதனால அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கான பொக்கிஷங்களை பூமியில் அல்ல பரலோகத்துல சேர்த்து வைப்பான்றார். ஆமென். எங்க சேர்த்து வைக்கணுமா? எங்க சேர்த்து வைக்கணுமா? நீங்க மத்திய 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சீக்கிரம் எடுங்க. மத்திய 6:19. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்க இந்த பூமியில என்ன இருக்குதுங்களாங்க? பூச்சி இருக்குதான், துருவும் அவர்களை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்டமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்டமிட்டு திருடுகிறதும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்ற ரொம்ப தெளிவா, உங்க பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ. இன்னைக்கு ஏங்க சபைக்குள்ள இருக்கிற அநேகர் ஆராதனைக்கு சரியா வர முடியல, அவங்களுக்காக தேவனுக்காக சரியா நிற்க முடியல, வைராக்கியமா வாழ முடியல, பாவத்தை விட முடியல, உலக சிநேகிதங்களை விட முடியல, உலக நட்புகளை தூக்கி போட முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னா, அவங்க பொக்கிஷங்கள் எல்லாம் அவங்க எங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்கன்னா பூமியில சேர்த்து வச்சிருக்கிறாங்க. எங்கெங்க சேர்த்து வச்சிருக்காங்க? அதனால அவங்களால என்ன பண்ண முடியல, இந்த பூமியை விட்டு தாங்க இருதயங்களை எடுக்க முடியல பாருங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ உங்க இருதயமா அங்கதான் இருக்குது. அதனால உங்க இந்த பூமியில பொக்கிஷங்களை சேர்க்க விரும்பாதீங்க, பூமியில பணத்தை சேர்த்து சேர்த்து வைக்கணும்னு விரும்பாதீங்கன்னு சொல்லி இங்க ஒரு ஆலோசனையா கொடுக்கிறார். உடனே நீங்க தப்பா நினைச்சிட போறீங்க, என் பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்க கூடாதா, ஒரு தொழில் செய்யக்கூடாதா, அப்படியே அந்த அர்த்தத்தில் நான் சொல்லல. நான் திரும்பவும் சொல்றேன், பணம் நல்லது. எல்லாம் சொல்லுங்க. ஆமா, உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. உபாகமத்தின் புத்தகம் 8:18 நீங்க எழுதி கொள்ளுங்க, நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் கர்த்தரே அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க, உங்களுக்கு சம்பாதிப்பதற்கான பலன் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். நீங்க நல்லா சம்பாதிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார், நீங்க நல்லா இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார், நீங்க வீடுகளை வாங்கணும் கர்த்தர் விரும்புகிறார், நீங்க நிலத்தை கொள்ளணும் கர்த்தர் விரும்புகிறார், நீங்க விதைக்கணும் அதுல 100% அறுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். பணம் நல்லது, விதைப்பு நல்லது, அறுவடை நல்லது, எல்லாமே நல்லதுதான். ஆனா அது மேல ஒரு ஆசை இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ராவா, அது தீமைன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. ஆராதனைக்கு வாங்க பிரதர் அப்படின்னு கூப்பிட்டா ஆராதனையை விட்டுட்டு இந்த வேலைக்கு போனாக்கா நமக்கு எதனா கிடைக்குமா அப்படின்னு நம்ம போற மாதிரி, அது தப்பு. ஆமென். அதாவது அந்த பணத்தின் மேல இருக்கிற அந்த எண்ணம், எப்படின்னா சம்பாதிச்சிடணும், நான் உங்களை ஓட்டி செய்யக்கூடாதுன்னு சொல்லல, எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, எல்லாமே நல்லதுங்க. நீங்க நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அதாவது வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்றார். என்னதுங்க?
என் கூட பேசுங்க. என்னதுங்க? வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. நானே வந்து ஊழியம் செய்தாலும் எனக்கு நான் என்ன பண்றேன்னா, அநேகருடைய கையை நான் நம்பி இல்ல, என்னுடைய கைத்தொழிலை நான் என்ன பண்றேன்னா செய்து, நான் ஒரு வேலையை செய்து நான் சம்பாதித்து என் ஊழியத்துக்கான காரியங்களை நான் பெற்றுக்கொள்றேன். அப்படி என் காரியத்தை நான் பார்த்து கொள்றேன். அவ்வப்போது யாருன்னா எனக்கு காணிக்கை கொடுத்தா நான் என்ன பண்றேன்னா வாங்கி கொள்றேன் அப்படின்றாரு பாரு. நான் அதையும் நம்பி இல்ல, என் கையில ஒரு வேலை இருக்குன்றாரு பாருங்க. ஆமேன். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறார் அவர். அல்லேலூயா. அப்ப நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. வேலை செய்யறது நல்லது, சம்பாதிக்கிறது நல்லது, பணம் நல்லதுங்க. ஆனா பைபிள் என்ன தெளிவா சொல்லுதுன்னா, பண ஆசை தீமன்றார். என்னதுங்க? ஆமா, பண ஆசை தீமையா. இங்க பாருங்க, பிரசங்கியின் புத்தகம் 10:19 நீங்க படிச்சீங்கன்னா, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு பிரசங்கி எழுதுறார். உலகத்திலே மிகப்பெரிய ஞானியாகிய இவர் எழுதுறாரு, பணமோ எல்லாவற்றுக்கும் சொல்லுங்க உதவும். நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும்னா அங்க பணம் தேவைப்படுகிறது. நீங்க வந்து அலுவல்களா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யணும்னா அங்க பணம் தேவைப்படுகிறது. நீங்க வந்து உங்க பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கணும்னா அங்க பணம் தேவைப்படுகிறது. எல்லா காரியத்திற்கும் இன்றைக்கு பணம் இல்லாம என்ன பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அந்த பணம் எல்லாவற்றுக்கும் உதவுகிறது. ஆனா சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பணம் உங்களுக்கு வேணும்னா, ஆனா பண ஆசை இருக்கக்கூடாதுன்ற. பணத்தின் மேல ஒரு காதல், பணத்தின் மேல ஒரு ஈர்ப்பு, பணத்தின் மேல எப்ப பார்த்தாலும் பணம் பணம், எதுல போட்டா எது வரும், எதுல போட்டா எதுல சம்பாதிக்கலாம் அப்படின்ற எப்ப பார்த்தாலும் அந்த பண ஆசை உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் இந்த காலை நேரத்துல நம்மோடு பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. பைபிள்ல நிறைய உதாரணங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க. நான் சிலரை உங்க அதாவது என்ன சொல்றேன், உங்க ஆவிக்கு உற்சாகப்படுத்தும்படி சிலரை காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18 25 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களானால், முக்கியமா 25வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. 18-25 வாசிங்க. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். ஆமென். இந்த ஐஸ்வர்யவான் அப்படின்ற இடத்துல அதாவது என்ன சொல்றதுன்னா, பண ஆசை உள்ளவன் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். பணத்தின் மேல இச்சை உள்ளவன், எப்பவுமே பணம் பணம் என்று திரிகிறவன், பணத்துக்காக எல்லாவற்றையும், பணத்துக்காக தேவனுடைய சமூகத்தையும் இழக்க நினைக்கிறவன், அவன் வந்து பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதுன்னு சொல்லி இங்க ஆண்டவர் சொல்றார். ஒரு ஐஸ்வர்யவான் ஓடி வரான் ஆண்டவர் கிட்ட. ஆண்டவர் அந்த ஊருக்கு வந்திருக்கிறார். இவன் ஓடி வரான் பாருங்க. ஓடி வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, சில கற்பனைகள் எல்லாம் அவன்கிட்ட சொல்ற. உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே இது என் சிறு வயது முதற்கொண்டு நான் என்ன பண்றேன், கடைபிடித்து வருகிறேன் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் உன்கிட்ட ஒரு குறை இருக்கு. என்ன குறை தெரியுமா? உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வான்னு சொல்றார். என்னங்க இங்க பாருங்க, சில நேரங்கள்ல சில குருடர்கள் அவர் இடத்துல வருவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்பி, இதை யாருக்கிட்டையும் சொல்லாத. அவங்களே சில நேரங்களில் வாலண்டரியா கேட்பாங்க, ஆண்டவரே உங்களை பின்பற்றி வரலாமான்னு சொன்னா அவர் சொல்லுவாரு, நீ என்னை பின்பற்றாத, நீ போய் உன் குடும்பத்தை பாரு, நீ உன் ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவார். அவரே சொல்லுவாரு பாருங்க. அநேகர் அப்படி சொல்றாரு. ஆனா இவங்கிட்ட என்ன சொல்றாருன்னா, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று நீ என்ன பண்ணு, என்னை பின்பற்றுன்றார். அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தபடினால அந்த வார்த்தை அவனுக்கு வேதனையா இருந்துச்சான். ஆமென். வேதனையா இருந்ததுனால அவன் இயேசுவை விட்டு போயிட்டான்னு பாக்குறோம். உடனே ஆண்டவருக்கு இது மிக துக்கமா இருக்கு பாருங்க. அடச்ச, இவன் பண ஆசையில என்ன பண்றான், நித்திய ஜீவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த உலக வாழ்க்கைக்கு, இந்த அற்பமான இந்த உலக வாழ்க்கை போதும்னு இவன் நினைக்கிறானேன்னு சொல்லி இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு பாருங்க. நிறைய பேரு நல்லா கவனிங்க, நிறைய பேரு இந்த உலகத்துல வாழ்கிறது 70 ஆண்டுகள், இந்த உலகத்துல வாழ்கிறது 50 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் எங்களுக்கு போதும் பிரதர், அதுல நாங்க ஐஸ்வர்யவாளா இருந்தா போதும் பிரதர், அதுல நாங்க நல்லா இருந்தா போதும் பிரதர்னு சொல்லி இந்த உலக வாழ்க்கைக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இல்ல, கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்ததற்கான நோக்கம் ஒன்று இருக்கு, உங்களை என்னையும் மீட்டெடுத்ததற்கான நோக்கம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னு. ஆமென். நித்தியமா அவரோடு வாழணும்னு. அதற்கு ஒரு காரியம் என்னன்னா, பண ஆசை இருக்க கூடாது.
இந்த ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கிற அந்த எண்ணங்களை விட்டு நம்ம தேவனுக்கு நேரா திரும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இந்த ஐஸ்வர்யவான் என்ன ஆயிட்டான் தெரியுங்களா? நித்திய ஜீவனை இழந்துட்டான். என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் அவனை ரட்சித்தாரோ அந்த நோக்கத்தை இழந்து போயிட்டான். என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் அவனை அழைத்தாரோ, என்ன நோக்கத்துக்காக அவனை தெரிந்தெடுத்தாரோ, அருமையானவர்களே, அந்த நோக்கத்தை இழந்துட்டான் பாருங்க. ஆமென். உங்களை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள். ஆமென். You are the chosen person in the town. You are the chosen person in our village. நீங்க வந்து நம்முடைய கிராமத்துல நீங்க வந்து விசேஷித்த தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள். நீங்க நம்முடைய பட்டணத்துல தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள். உங்க குடும்பங்களில நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமென். உங்களை நித்தியமா அவரோடு வாழும்படிக்கு அவர் அழைச்சிருக்கிறார். ஆமென். ஆக்சுவலா பிரதானமான நோக்கமே அதுதான். மனுஷனை முதல்ல படைச்சதே அந்த நோக்கம் தான். நித்தியமா அவன் என் கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் அவனை படைக்கிறார். ஆனா பாவம் வந்து என்ன ஆகுதுன்னா, அதை தடுத்து அது என்ன பண்ணுதுன்னா, அதை கொலாப்ஸ் பண்ணாலும் ஆண்டவர் அதற்காகவே தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு என்ன பண்றாருங்க, அனுப்பி கொடுக்கிறார். நம்மளை மீட்டு எடுக்கிறாரு. எப்படின்னா அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கணும்னு அவர் விரும்புறாரு பாருங்க. ஆனா இந்த ஐஸ்வர்யவான் பணத்தை ஆசையினால, பணத்தின் மேல இருந்த எண்ணத்தின் நிமித்தமா அந்த நித்திய ஜீவனை அவன் இழந்து போகிறான். ஆமென். நம்ம இழந்து போயிடக்கூடாதுங்க. நம்ம இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். நீங்கள் நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி. சொல்லுங்க எல்லாரும். நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட காரணம் என்ன? அவரோடு நித்தியமா வாழணுன்றதுக்காக. இந்த பூமியில இருக்கிற இந்த ஆண்டுகள் போதுமா? இங்க வாழற இந்த ஆண்டுகளோட போதுமான்னு கேட்கிறேன். இதுக்காகவா நம்ம அழைக்கப்பட்டோம்? இதுக்காகவா நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டோம்? இதுக்காகவா நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம்? இல்ல, நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி. ஆமென். இது ஒரு நாள் சபை என்ன பண்ணிடக்கூடாதுங்க, மறந்துடக்கூடாது. ஆமென். அட இருக்கிற காலம் வாழ்ந்துட்டு போயிடுறோம் பிரதர். என்ன இருக்கு பிரதர், வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், கர்த்தருக்காக அது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அதுக்காக நீங்க அழைக்கப்படல. முடிவு ரொம்ப பரிதாபமா ஆயிடும் அப்படி இருந்தோமானால். ஆமென். சரி, ரெண்டாவது காரியம், இன்னொரு நபரை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்க என்னோடு சேர்ந்து நான் அப்படியே வாட்சலான்னு நான் யோசிக்கிறேன். கவனிங்க. ரெண்டாவது மனிதன் யாருன்னா யூதாஸ் காரியோத். யாருங்க? ஆமா, உங்களுக்கு தெரியும், இவன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். அதாவது இயேசுவுக்கு பின்னாடி திரளான கூட்டம் வருகிறது. அந்த திரளான கூட்டத்துல ரொம்ப ஸ்பெசிபிக்கா கர்த்தர் சிலரை தெரிந்தெடுக்கிறார் பாருங்க. அதுல முக்கியமான இடத்துல இருந்தவங்க அந்த 12 பேர். 12 பேர்ல ஒருவன் தான் யாருன்னா இந்த யூதாஸ் காரியோத்து. ஆமென். எப்பொழுதும் தேவனோடு இருக்கும்படிக்கு, எப்பொழுதும் அவருடைய அற்புத அடையாளங்களை பார்க்கும்படிக்கு, எப்பொழுதும் அவரோடு கூட இருந்து அவருடைய அந்த அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ளும்படி, இயேசுவுக்கு பின்னாடி இயேசுவுக்கு அப்புறம் அவருடைய ஊழியத்தை எடுத்து செய்வதற்காகவே ஸ்பெசிபிக்கா அழைக்கப்பட்டவர்கள் இந்த 12 பேர். அதுல இவங்க இந்த யூதாஸ் காரியோத்து ஒருவன் பாருங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், இவன் பண ஆசையினால என்ன பண்ணிட்டான்னா இயேசுவை இழந்து போயிட்டான். ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, யூதாஸ் காரியோத்து பணம் 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்துட்டான்னு பாக்குறோம். இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். நம்ம வாழ்க்கையில இந்த காட்டி கொடுக்கிற தன்மை இருக்கக்கூடாது. ஆமென். சொல்லுங்க. நீங்க எத்தனை பேரு நான் கிறிஸ்துவன்றத மத்தவங்க முன்னாடி ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேரு நான் கிறிஸ்தவன்றதை மறைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க மறைக்கிறீங்கன்னா, உங்க ஸ்கூல்ல உங்க பிள்ளைகளுக்காக நீங்க மறைக்கிறீங்கன்னா, உங்க சமுதாயத்துல நீங்க மறைக்கிறீங்கன்னா, ஐயோ ஒருவேளை நான் கிறிஸ்தவன் சொன்னா எங்களை ஒரு மாதிரி பாத்துருவாங்களோ, இல்ல எங்களை ஒரு கூட்டத்தோடு வச்சிருவாங்களோ, இல்லைன்னா எங்களை தள்ளிடுவாங்களோ அப்படின்னு நீங்க பார்க்கிறீங்களா? அப்படி இருக்க கூடாதுங்க. அது வந்து மறுதலிக்கிற வாழ்க்கைக்கு சமானமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்க மறுதலிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. எப்பொழுது இயேசுவுக்கு சாட்சி உள்ளவங்களா மாறணும். ஆமென். அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகள் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க பலன் அடைந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உலகம் முழுவதும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. இயேசு இந்த பூமியில வந்தார், பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், எழுந்தார் என்பதற்கு நீங்க தாமா எங்களுக்கு சாட்சின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நம்ம எல்லாம் சாட்சிகள். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, நம்மளே வந்து என்ன பண்ணிடக்கூடாது, மறுதலிக்கிறவங்களா மாறிடக்கூடாது. யூதாஸ் காரியோத்து மறுதலித்து அவன் வந்து அந்த மகிமையான அந்த ஸ்தானத்தை இழந்து போயிட்டான்னு பார்க்கிறோம். ஆமென். ஆக்சுவலா யூதாஸ் காரியோத்துக்காக சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஷீட்டு போடுறாங்க.
சீட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவன் பேர் என்னன்னா மத்தியா. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, அது மாம்சத்துக்குட்பட்டு தேர்ந்தெடுக்கிறது. ஆனா ஆண்டவர் யூதாசுக்காக ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார். அவன் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். நான் நம்புறேன், என்ன தெரியுங்களா, அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்டத்தட்ட 14 நிருபங்களை எழுதுறார். பைபிள்ல அதிகமான புத்தகத்தை எழுதுறது யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். புறஜாதிகள் மத்தியிலே பல மைல்கள் பிரயாணம் பண்ணி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தவன் யாருன்னா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அருமையானவர்களே, கர்த்தருக்காக சாட்சியாய் நின்றவன், கர்த்தருக்காக சிரச்சேதம் பண்ணப்பட்டவன், கர்த்தருக்காக ரத்த சாட்சியாய் மரித்தவன், கர்த்தருக்காக புறஜாதிகள் மத்தியில் அடி வாங்கினவன், நிர்வாணப்பட்டவன், மரணத்துக்கு நேராய் நடத்தப்பட்டவன், இப்படி பல அவனை குறித்து நீங்க பேச முடியும். லாபமான எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணினவன், அவன் கர்த்தருக்காக மிக பக்தி வைராகியமாக ஓடின ஒரு மனுஷன் தான் பவுல். ஆமென். ஆனா உண்மையிலே அந்த ஊழியத்தை யார் தெரியுமா செஞ்சிருக்கணும்? யூதாஸ் செஞ்சிருக்கணும். ஆமென். யாருங்க செஞ்சிருக்கணும்? 14 நிருபத்தை யார் எழுதியிருக்கணும் தெரியுமா? யூதாஸ் எழுதியிருக்கணும். புறஜாதிகள் மத்தியில கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தப்படுகிற பாத்திரம் யாரா தெரியுமா இருந்திருக்கணும்? யூதாஸா இருந்திருக்கணும். வைராகியமா இருந்திருக்கணும். சிரச்சேதம் ரத்த சாட்சியா மரிச்சிருக்கணும். ஆண்டவருக்காக திறப்பல நின்ற அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் கர்த்தர் முதல்ல அவனை சோஸ் பண்றாரு. அருமையானவர்களே, ஆனா பண ஆசையினால விசுவாசத்தை விட்டு வழுவி உருவ குத்தி கொள்ளுகிற அந்த கூட்டத்துல யூதாஸ் காரியத்தை நுழைஞ்சிட்டான். ஆனா அவன் அதற்காக கர்த்தரை அழைக்கல. அருமையானவர்களே, உங்க மேல ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு கூட கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். நீங்க இந்த உலக சிற்றின்பங்களுக்காக, உலக பொருளாசைக்காக, பணத்தின் பின்னாடி போய் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனத்தை நீங்க இழந்து போயிடாதீங்க. ஆமென். இவன் இழந்து போயிட்டாங்க. நம்ம இழக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. அதனால கர்த்தர் இன்னைக்கு பேசுறாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு, அதை விட்டுருங்கன்னு. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், கேயாசி 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, கேயாசின்னு ஒரு மனுஷன், கவனிங்க அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியும், நாகமான் குஷ்டரோகி, அவன் அவன் வீட்டு வேலைக்கார அம்மா சொன்னதுனால இப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு வரான். இஸ்ரவேல் தேசத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவை சந்திக்கிறான். எலிசா சொல்றாரு, நீ போய் புறப்பட்டு யோர்தான் நதியில 7 முறை முழுகி எழு அப்படின்னு. உடனே என்ன நடக்குதுன்னா, அவன் போறான், புறப்பட்டு 7 முறை முழுகி எழறான் பாருங்க. எழுந்த உடனே வேதம் சொல்லுகிற சிறு பிள்ளையின் மாம்சம் போல அவன் மாம்சம் மாறினது அப்படின்ற பாருங்க. எப்படிங்க மாறிடுச்சு? சத்தமா சொல்லுங்க. ஆமா, நீங்க கொஞ்சம் என் கூட பேசுங்க, இல்லைன்னா தூங்கிடுவோம் நம்ம. கொஞ்சம் தயவு செய்து என் கூட பேசு. இன்னும் எப்படி மாறிடுச்சுங்க? உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி வரான், எலிசா கிட்ட ஓடி வந்து, எலிசா, உங்களை போல ஒரு தீர்க்கதரிசி இல்ல, உங்க தேவனை போல ஒரு தேவன் இல்ல. நான் உலகத்துல எங்கெங்கயோ போய் பார்த்தாச்சு, தேவன் எனக்கு கொடுத்த சுகத்தை போல இதுவரைக்கும் ஒருத்தரும் எனக்கு சுகத்தை கொடுக்கல. நான் நம்புறேன், அவர்தான் தேவன். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் அவர்தான், எல்லாவற்றையும் அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர் அவர்தான், சகல அதிகாரங்களை உடையவர் அவர்தான். நான் நம்புறேன்னு நம்பிட்டாவன். நம்பிட்டு இப்ப எனக்கு கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கொஞ்சம் கவனிங்க. ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார் அவரு. என்ன ரிக்வெஸ்ட் தெரியுமா? ஆனாலும் எலிசாவே, என் எஜமான் ஒருத்தர் இருக்கிறான், என் தேசத்தினுடைய அதிபதி ஒருத்தர் இருக்கிறான், நான் அவனுக்கு ரொம்ப நெருங்கிய போர் சேவகனா இருக்கிறேன், அவனுக்கு பியவா இருக்கிறேன். அதனால அவன் சில நேரங்கள்ல அவனுடைய தெய்வங்கள் அந்த கோயிலுக்கெல்லாம் போவான் பாருங்க. அவன் போய் அதையெல்லாம் நமஸ்கரிக்கும் பொழுது நான் அவன் கூட போக வேண்டியதா இருக்கு, அவன் கூட நமஸ்கரிக்க வேண்டியதா இருக்கு, இதுக்கு மாத்திரம் எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுங்க? என் கூட பேசுங்க. என்ன ஆயிடுச்சுங்க? கஷ்டமாயிடுச்சு. இதுதான் ரட்சிப்பு பூர்ணப்படாத தன்மை. என்னதுங்க? அவன் சொல்றான், நான் 2 பொதி மண் எடுத்துன்னு போறேன், ஆண்டவருக்கு பலி செலுத்துறேன். டேய், நீ பலி செலுத்து, நீ மண்ணனா எடுத்துன்னு போ, என்ன வேணா பண்ணு, ஆனா உனக்குள்ள என்ன இல்ல தெரியுமா? ரட்சிப்பு பூர்ணம். அதனால இவன் சொல்றான், நான் காணிக்கை கொடுக்கிறேன்னு. எலிசா சொல்றாரு, உன் காணிக்கை வேணாப்பா, உன் காணிக்கை எனக்கு வேணாம், நீ போலாம் அப்படின்னு. ஏன் தெரியுமா? அவன் இன்னும் ரட்சிக்க பூரணப்படல. அவன் இயேசுவை நம்புறது உண்மைதான், அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், ஆனா அவனுக்குள்ள என்ன வரல? ரட்சிப்பு. நிறைய பேர் இருப்போம் பாருங்க, நம்ம சில நேரங்கள்ல ரட்சிக்கப்பட்டிருப்போம், இயேசுவை பிடிக்குமா? பிடிக்கும், இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரா? செய்வார், ஆனா இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு. அது எப்படிங்க விடுறது? எங்க மாமியாருக்காக விட முடியாதுங்க, எங்க சொந்த பந்தங்களுக்காக இதை விட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்குள்ள ரட்சிப்பே இன்னும் பூர்ணப்படல. ஆமென், ஆமென்.
எலிசா தெளிவா அவன் ஆவியை கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. இவங்கிட்ட இருக்கிற காணிக்கை நம்ம வாங்கிட்டோம்னா அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். உன் காணிக்க வேணாப்பா, நீ போ அப்படின்னு அமுச்சு விட்டுறாரு. அமுச்சு விட்ட உடனே இவன் போயிட்டே இருக்கும்பொழுது கேயாசின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? எலிசாவினுடைய வேலைக்காரன். யாருங்க? இவன் எலிசாவுக்கு தெரியாம ஓடுறான். நாகவான் பின்னாடி ஓடி, எனக்கு ஒரு தாலந்து வெள்ளி வேணும், மாற்று வஸ்திரங்கள் வேணும்னு கேட்கிறான் பாருங்க. உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. என்னன்னா, நம்ம காணி கொடுக்கலான்னு நினைச்சோம், அவர் தான் வேணான்ட்டார். அட்லீஸ்ட் இப்பயாச்சும் வந்திருக்கிறான்னு சொல்லி ஒரு தாளம் 2 தாளம் தான் வச்சுக்கோ, 1க்கு டபுளா தராரு இவரு. கொடுத்த உடனே இவர் வாங்கிட்டு வந்து வீட்டுல மறைச்சு வச்சுட்டு எலிசா கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி. சில நேரங்கள்ல நம்ம வீட்டுல இருக்கிற மனுஷங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பிரியாணி சாப்பிட்டு வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிப்பாங்க பாருங்க. எதுவுமே சாப்பிடாத மாதிரி, பசியா இருக்கிற மாதிரி, எங்க பசிக்குதா எதனா சாப்பிடுறீங்களான்னு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிப்பா. அது மாதிரி இவர் வந்து நிக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி, கர்த்தருடைய மனுஷன், அவனுக்கு எல்லாமே தெரியும் பாருங்க. உடனே அவன் சொல்றான், நான் எங்கேயும் போல. எங்கடா போயிருந்த? எங்கேயும் போலீங்க. உடனே சொல்றாரு, ஏண்டா அவன் ரதத்துல இருந்து இறங்கும் பொழுது என் இருதயம் உன்னோட பேசலையா அப்படின்னு. அவனுடைய குஷ்டரோகம் உன்னையும் சந்ததியும் பிடிக்கணும். உடனே கேயாசி குஷ்டரோகியாய் மாறி அவன் சமூகத்தை விட்டு போனான்னு பாக்குறோம். ஆமே ஆமே. நிறைய நேரத்துல இந்த காணிக்கையெல்லாம் இந்த ஊழியக்காரங்களுக்கு நான் சொல்றேன், எல்லாருடைய காணிக்கை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆமேன். எல்லாருடைய காணிக்கை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுங்களா? சில நேரங்களில் சிலருடைய ரட்சிப்பு பூர்ணப்பட்டிருக்காது. சிலருடைய வாழ்க்கையில பாவங்கள் நிலை கொண்டிருக்கும். சிலருடைய வாழ்க்கையில பாவம் என்ன பண்ணணும், அப்படியே வச்சிருப்பாங்க. அவங்க மறைமுகமான பாவங்கள், ரகசிய பாவங்கள், சில கீழ்ப்படியாமை, இதெல்லாம் இருக்கும் பாருங்க. இப்போ இவங்க அப்படியே காணிக்கை கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, சில நேரங்கள் அது ஊழியக்காரங்களுக்கே பிரச்சனையாகும் பாருங்க. கேயாசி யார் தெரியுங்களா? இங்க பாருங்க, சாதாரணமான மனுஷன் இல்ல. எலியாவுக்கு அப்புறம் எலிசாவை கர்த்தர் ரெட்ட தனியா பயன்படுத்தினார். ஆமா தானங்க? எலிசாக்கு அப்புறம் அந்த அபிஷேகத்தை யார் தெரியுமா வாங்க போறவன்? இந்த கேயாசி. எலிசாவை விட டபுள் மடங்கா பயன்படுத்தப்பட வேண்டியவன் தான் இந்த கேயாசி. அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக நிற்க வேண்டியவன், இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தருக்கு நேராய் நடத்த வேண்டியவன், மிகப்பெரிய தீர்க்க தரிசன அபிஷேகத்தை சுமக்க வேண்டிய அவன் அபிஷேகத்தை இழந்து போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த பண ஆசை. ஆமென். அவனுக்கு காணிக்க வாங்கினது தப்பு இல்லைங்க, ஆனா ரட்சிக்க பூர்ணப்படாத ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கினதுதான் தப்பு. ஆமென். அவன் இந்த இச்சையோடு போய் வாங்கினான் பாருங்க, இந்த பண ஆசையோடு கூட போனான் பாருங்க. இவர் கூட இருந்தா ஒன்றும் கிடைக்காது போல இருக்கு, இவர் இப்படியே வர்றவங்க எல்லாரையும் அமுச்சிடுவாரு போல இருக்கு, நம்ம சம்பாதிக்கணும்னா, நம்ம குடும்பத்தை உயர்த்தணும்னா, நம்ம பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வைக்கணும்னா, இப்படி குறுக்கு வழியில எதனா போய் சம்பாதிச்சாதாங்க பிரதர். அவங்கள பாருங்க எவ்வளவு பெரிய வீடை கட்டிட்டாங்க, அவங்கள பாருங்க எத்தனை காரை வாங்கிட்டாங்க, அவங்கள பாருங்க எவ்வளவு நிலங்களை வாங்கிட்டாங்க, அது போல எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியிலலாம் நம்ம போய் சம்பாதிச்சோன்னா அது நம்ம வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். ஆமென். சொல்லுங்க. கேயாசி தேவ அபிஷேகத்தை, அவன் ஸ்தானத்தை இழந்து போயிட்டான். ஆமென். முதல்ல நான் சொன்னேன், கவனிங்க, முதல்ல நான் சொன்னேன், அந்த ஐஸ்வர்யவான் எதை இழந்து போயிட்டான்? நித்திய ஜீவனை இழந்துட்டான். என்னங்க இழந்துட்டான்? 2வது யூதாஸ் காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அவன் அந்த தேவனுக்காக அந்த ஸ்தானத்தை என்ன பண்ணிட்டான்னா இழந்து போயிட்டான். ஆமா தானுங்க? அவனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அந்த தெரிந்தெடுத்துல இருந்து அவன் என்ன பண்ணிட்டான்னா விலகிட்டான் பாருங்க. 3வது கேயாசியை பற்றி நம்ம பார்த்தோம். அவன் அடுத்து எலிசாவுக்கு அப்புறம் அவன் வல்லமையா ஊழியம் செய்ய வேண்டியவன் பண ஆசையினால என்ன ஆயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையில இருந்த அந்த அபிஷேகத்தை இழந்து போயிட்டான். ஆமென். குஷ்டரோகிய மாறி தேவ சமூகத்தை விட்டு அவன் புறப்பட வேண்டியதாயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, உங்களை எண்ணி கர்த்தர் தேர்ந்தெடுத்தது எதற்காகனா நித்திய ஜீவனுக்காக. உங்களை எண்ணி கர்த்தர் தேர்ந்தெடுத்ததுக்கு எதுக்கு தெரியுமா? நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், நம்ம ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டவங்க. நம்மள கர்த்தர் ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு. அதை நம்ம மறந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பண ஆசை உள்ளவர்களாய் மாறிவிடக் கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆகான்னு ஒரு மனுஷன் இருக்கிறான் பைபிள்ல. ஆண்டவர் சொல்றாரு தெளிவா யோசுவா கிட்ட, யோசுவா ஜனங்க கிட்ட எல்லாம் சொல்லு, இப்போ நான் உங்களுக்கு இந்த எரிகோ பட்டணத்தை கொடுக்க போறேன், எரிகோவை மிதிச்சு தாண்டி நீங்க கானானுக்குள்ள பிரவேசிக்க போறீங்க. இந்த எரிகோ சபிக்கப்பட்ட இடம், அதனால இதுல இருக்கிற ஒரு பொருளையும் தொடாதீங்கன்னு சொல்றார் யோசுவா. எல்லார்கிட்டையும் சொல்றார், எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த எரிகோவை ஜெயிச்சு இப்ப அடுத்த பட்டணத்துக்கு வராங்க. பட்டணத்துக்கு வந்தோடனே ஆய் பட்டணம்னு ஒரு பட்டணம் இருக்கு, அதை போய் ஜெயிக்கலான்னு சொல்லி
ஒரு ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் போனாலே அந்த சின்ன பட்டணத்தை ஜெயிச்சிடலான்னு சொல்லி புறப்பட்டு போறாங்க. போனா அந்த சின்ன பட்டணம் பெரிய பட்டணமாகி எரிகோவை ஜெயிச்சிட்டாங்க. பெரிய பட்டணமாகி பல தேசங்களை இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஆனா சின்ன பட்டணம், கொஞ்சம் ஜனமுள்ள பட்டணம், ராஜாக்கள் இல்லாத ஒரு பட்டணம், அருமையானவர்களே, அந்த பட்டணத்தை தோற்று போனார்கள். கிட்டத்தட்ட 36 பேரு மடிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். பெரிய அழிவு அவங்களுக்குள்ள வருது பாருங்க. உடனே யோசுவா சட்டெல்லாம் கீழ்ச்சி அழுவுறோம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, சின்ன பட்டணத்துக்கிட்ட எங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களே, சின்ன பட்டணத்துக்கிட்ட எங்களை விட்டு கொடுத்துட்டீங்களே, இவனுங்க கிட்ட அடி வாங்க. இந்த செய்தியை பெரிய பட்டணத்தில் இருக்கிறவனுங்களா கேட்டானுங்களா, எங்களை திரும்ப வந்து சண்டைக்கு நிப்பானுங்களே, நாங்க என்ன பண்றோன்னு தெரியலையேன்னு அழும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள சாவதீடான காரியங்கள் இருக்குன்றார். என்னதுங்க சொல்லுங்க? நீ அதை எடுக்கலையா உன் கூட நான் இருக்க மாட்டேன். உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொன்னது உண்மை, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொன்னது உண்மை, நான் உன் கூட இருப்பேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னது உண்மை. ஆனா சாபத்தீடானது இருக்குதே உங்ககிட்ட, அது இருந்துச்சுன்னா என்னால உன் கூட இருக்க முடியாதுன்னு உடனே உனக்கு சீட்டு போடுறானுங்க, தேர்ந்தெடுக்கிறான். பார்த்தா அதுல ஒரு மனுஷனுடைய பேர் வருது, ஆகான். என்னதுங்க? ஆகான் பேர் வந்தவன அவனை கூப்பிட்டு மெதுவா யோசுவா கேட்கிறாரு, என்னப்பா என்ன ஆச்சுன்னு. ஆமாங்க, நான் இச்சித்தது உண்மைன்றான். என்னதுங்க? நான் பாபிலோன் சால்வையை இச்சித்தேன், சில வெள்ளி பொருட்களை இச்சித்தேன், சில பொற்பாத்திரங்களை இச்சித்து எடுத்து என் கூடாரத்துக்குள்ள மறைத்து வைத்திருக்கிறேன். நான் பாருங்க, உடனே மிகப்பெரிய தேவ கோபம் அவன் மேல வருது, நியாய தீர்ப்பு அவனுக்கு உண்டாகிறது, அவனை கல்லெறிந்து கொல்லுகிறார்கள் பாருங்க. ஆமே ஆமே. கவனிங்க அருமையானவர்களே, நீங்களும் நானும் கொல்லப்படுவதற்காக அழைக்கப்படலைங்க, நீங்களும் நானும் அபிஷேகத்தை இழந்து போவதற்காக அழைக்கப்படலைங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆமே. தேவ சமூகத்தை விட்டு உங்களை பிரிக்கிற எல்லா காரியமும் பணத்துக்கு நேரம் உங்களை நடத்தும். ஆமே. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து என்ன பண்ணணும்? நம்ம விளக்கணும். ஆமே. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. கவனிங்க பிரதர், இந்த பண ஆசையை நாங்க எப்படி மேற்கொள்வது? எல்லாருக்கும் ஆசை, ஆமா தானங்க பிரதர்? பண ஆசையை நாங்க மேற்கொள்ள விரும்புகிறோம். பண ஆசையை மேற்கொள்வது எப்படி? அததான் ஒரு 7 காரியங்கள் உங்களுக்கு நான் சுருக்கமா கொஞ்சம் வேகமா சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் தயாரா இருக்கிறீங்களா? எல்லாம் தயாரா இருக்கிறீங்களா? நீங்க என்னோடு சேர்ந்து அதே 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சீக்கிரம் எடுங்க. ஏற்கனவே நம்ம வாசிச்சு இல்லையா, பண ஆசை எல்லா தீமைக்கு வேற, அதையே எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரம். கொஞ்சம் வேகமா நான் கொஞ்சம் சீக்கிரத்தில் ஒரு சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பண ஆசை வராம இருப்பது எப்படி, பண ஆசை மேற்கொள்வது எப்படி அப்படின்ற காரியங்களை நான் கொஞ்சம் வேகமா உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. முதலாவது காரியம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அது கீழே பாருங்க, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, அதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஆமென். கவனிங்க, நிறைய நேரத்துல நம்ம பிரச்சனையில மாட்டுவதற்கான காரணம் என்னன்னா, சாட்டிஸ்ஃபேக்ஷனான அந்த லைஃப் நம்ம வாழறது இல்லை. ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். போதும் என்கிற மனசு உங்களுக்கு இருக்கணும். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் உணவு கொடுத்திருக்கிறாரா? போதும்னு நம்புங்க. உடுப்பதற்கு உடைய கொடுத்திருக்கிறாரா? போதும்னு இருங்க. ஆமென். சொல்லுங்க. இந்த போதுன்ற மனசு ஒரே ஒரு காரியத்துல தான் வருது. எது தெரியுங்களா? சாப்பாட்டுல மட்டும். பாஸ்டர் போதும் பாஸ்டர், இதுக்கப்புறம் எனக்கு போட்டீங்கன்னா வயிறு வெடிச்சிரும் போலகுது, போதுங்க. சாப்பாட்டுல மட்டும்தான் மனுஷன் போதுன்றான். காரு, பங்களா, நிலம், வீடு, ஆஸ்தி, சொத்து எல்லாத்தையும் இது வரைக்கும் போதுன்னு அவனும் சொன்னதே இல்லை. ஆமென். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிற. முதலாவது ஆலோசனை, இந்த சாட்டிஸ்ஃபைடு வரணும், உங்களுக்கு போதும் என்ற மனசு வரணும். இதுதான் முதல் காரியம், இந்த பண ஆசை வராம தடுப்பதற்கு, பண ஆசையை மேற்கொள்வதற்கு. ஆமென். சொல்லுங்க, எப்படி இருக்கணுங்க? சத்தமா சொல்லுங்க.
எபிரேயர் 13:5 அப்படிதான் சொல்லுகிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு எங்க ஆண்டவர் சொல்றார். இங்க கவனிங்க, உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டர் என்கிற மகா அலெக்சாண்டர், த கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு சரித்திர புருஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன கவனிங்களேன். இவன் உலகம் முழுவதையும் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டான். கிட்டத்தட்ட அவன் வயசு ரொம்ப சின்ன வயசு பாருங்க, சின்ன வயசுலயே உலகம் முழுவதையும் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டான். அவன் ஜெயிக்காத ராஜ்யங்கள் அல்ல, அவன் ஜெயிக்காத வீரர்கள் அல்ல, அவன் பிடிக்காத பட்டணங்கள் அல்ல, எப்பேற்பட்ட பெரிய பட்டணங்களானாலும் அவன் ஜெயித்து உலக அதாவது என்ன சொல்ற சரித்திரத்திலேயே ஒரு நீங்காத ஒரு பெயரை பிடித்தவன் தான் யாருன்னா த கிரேட் அலெக்சாண்டர். ஆமென். இவன் நம்ம பகுதியில் வரும்பொழுது, இந்த பங்களாதேஷ், இந்த பாகிஸ்தான் அந்த பகுதியில் வரும்பொழுது அவனுக்கு ஒரு வியாதி ஏற்படுகிறது. அந்த வியாதி நிமித்தம் அவன் மரித்து போகிறான். அந்த வியாதி நேரத்தில் அவன் சொல்றான், அவன் தளபதிகள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றான், டேய் நான் என்னவோ செத்துருவோம் போல இருக்குது, அதனால எனக்கு சவப்பெட்டி செய்யும் பொழுது அந்த சவப்பெட்டியில என் 2 கைகளையும் வெளியே விடு, என் 2 கைகளை தொங்கப்பட்ட நிலையில வரணும் அப்படின்ற பாருங்க. அப்படியே என்ன சுடுகாடு வரைக்கும் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுங்கடான்றான். ஏன் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், நான் உலகம் முழுவதையும் என்ன பண்ண பிடிச்சேன், நான் பார்க்காத பொன் அல்ல, நான் பார்க்காத வெள்ளி அல்ல, நான் பார்க்காத ஐஸ்வர்யங்கள் அல்ல, எல்லாவற்றையும் நான் சின்ன வயசுலயே அனுபவித்து விட்டேன். ஆனா இது எல்லாம் நான் சம்பாதிச்சேன் பாரு, இது ஒண்ணுத்தையுமே நான் கொண்டு போகல, வெறுங்கையா வந்தேன், வெறுங்கையா நான் போறேன்னு சொல்றான். ஆமென். சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுங்களா? வெறுங்கையா இந்த உலகத்துல வந்தோம். நீங்களும் நானும் வாழ்வதற்கு சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அதை போதுன்னு நம்புங்க. ஆமென். போதுன்ற மனசு நமக்குள்ள வரணும். பண ஆசை, பணம் பணம் பணம், இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம், அப்படியெல்லாம் ஓடாதீங்க. அது உங்களை எங்க கொண்டு போயிடும் தெரியுமா? தீமைக்கு நேரா நடத்திடும். ஆமென். குறுக்கு வழிக்கு நேரா நடத்திடும். உங்களுக்கு தெரியும், நிறைய பேரை பைபிள்ல பார்த்தோம். கேயாசியை பார்த்தோம், யூதாஸ் காரியத்தை பார்த்தோம், அந்த ஐஸ்வர்யவான பார்த்தோம். அருமையானவர்களே, இன்னொரு ஐஸ்வர்யவான நான் உங்களுக்கு காண்பித்தேன். அருமையானவர்களே, நிறைய பேர் ஐஸ்வர்யத்தின் மேல மோகம் கொண்டு, ஐஸ்வர்யத்தின் மேல எண்ணம் கொண்டு தங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருந்த அந்த திட்டத்தை இழந்து ஓடி போனார்கள். அது எல்லாம் இழந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அந்த பரிதாபமான நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அப்போ இதை மேற்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணுங்க சொல்லுங்க? உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரா, அதை போதும்னு நினைங்க. ஆமென். போதும், இது ஒன்றும் பத்தலையே, இதுக்கு மேல எதனா முயற்சி செய்யலாமா, இதுக்கு மேல வேற எதனா பண்ணிடலாமா, வேற எதனா இல்ல. நான் என்ன சொல்றேன், இப்போதைக்கு போதும்னு நம்புங்க, போதும்னு கொஞ்சம் இருங்க. அதை வச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். ஆமென். நீங்க எதனா ஒண்ணு பண்ணி, அதை பண்ணி, இதை பண்ணி உங்களை நீங்க உருவ குத்தி கொள்ளாதீங்க. நீங்க டிப்ரெஷனை வாங்கி சிலர்கிட்ட கேட்டீங்கன்னா, பாஸ்டர் ஒரே டிப்ரெஷனா இருக்கு பாஸ்டர், ஒரே தலைவலியா இருக்கு. ஏங்க? ஏன்னா போதுன்ற மனசு அவங்களுக்கு இல்ல. இதை பண்ணி அதை பண்ணி எப்படின்னா பண்ணி மேல வந்துடணும்னு யோசிச்சு பலதை எடுத்து தலை மேல போட்டுக்கிறாங்க. அதனால பல போராட்டங்களை அவங்க சந்திக்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு போதுன்ற மனசு நமக்கு இருக்கணும். சொல்லுங்க, என்ன இருக்கணும்? மத்திய 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து பாருங்க. எடுத்தவங்க வாசிங்க. மத்திய 6:9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. படிங்க சிஸ்டர். பிதாவே, பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் செய்யறது போல இந்த பூமியில செய்யப்படட்டும். கவனிங்க, ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்று எங்களுக்கு என்ன பண்ணுங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில இருந்து வராங்க. அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே இன்றைக்கே மன்னாவை நாளைக்கு இருக்கிற, அதாவது நாளைக்கும் சேர்த்து எடுத்துக்கொள்ளட்டுமா? ஆண்டவர் சொல்ல, நோ, அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை நான் அன்றென்று தருவேன், அது உனக்கு போதும் அப்படின்னு நினை அப்படின்ற. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை கர்த்தர் எப்படி போஷிக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அப்படி இருங்க, அது போதும்னு நினைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு கஞ்சி தான் கர்த்தர் டிசைட் பண்ணிருக்கிறாருன்னா அதை போதும்னு நினைங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிற கறி குழம்பை பார்த்து என்ன பண்ணாதீங்க, ஏங்காதீங்க. என்ன சொல்றது புரியுதுங்களா? ஆமா, புரியுதுங்களா?
நீதிமொழிகள் 30:7 நான் படிக்கிறேன் உங்களுக்காக. 2 மனுவை கேட்கிறார் ஞானி. ஆண்டுகிட்ட 2 மனுவை கேட்கிறார். ஆண்டவரே 2 மனுவை எனக்கு நிறைவேற்றி தாரன்னு கேட்கிறார். என்ன தெரியுங்களா? மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதுனால நான் உங்களை மறுதலித்து விசுவாசத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. நான் உங்க கூட இருக்கணும்னு விரும்புறேன். அதனால அன்றன்று என்னுடைய தேவைகளை நீங்க சந்திங்கன்ற. ஆமேன். அது நமக்கு போதும்னு நீங்க நினைக்கணும். ஆமேன். அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே. உபாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் எடுக்க வேணாம், நான் அப்படியே வாச்சிடுறேன், கவனிங்க. உபாகமத்தின் புத்தகம் 17, 16 20 வரைக்கும் வாச்சிங்கன்னா ஆண்டவர் ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னு நாங்க சொல்றார். ஒரு ராஜா, தேசத்துல ஒரு ராஜாவா நான் ஏற்படுத்துகிறவன் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்ற தெரியுமா? அவன் குதிரைகளை அதிகமா சேர்க்க கூடாது. என்னதுங்க? என் கூட சொல்லுங்க. என்னங்க? ஏங்க இதுனா வம்பா இருக்குது. ஒரு ராஜானா அவன் குதிரை படையை எவ்வளவு சேர்க்கிறானோ அப்பதான எதிரி படை பார்த்து பயப்படும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, குதிரையை சேர்க்காத, குதிரைக்கான ஆட்களை சேர்க்காத. அதே மாதிரி நீ நிறைய பொண்ணு தங்கத்தை சேர்த்து வைக்காதன்ற. ஏன்னா உன் நம்பிக்கையெல்லாம் தங்கத்தின் மேல போயிடும், உன் நம்பிக்கையெல்லாம் குதிரையின் மேல போயிடும், குதிரை வீரர்கள் மேல போயிடும். ஆமென். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பல காரியங்களை அங்க சொல்றாரு பாருங்க. நிறைய மனைவிகளை நீ திருமணம் பண்ண கூடாது. ஒரு ராஜாக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை இதுதான். அதுக்கப்புறம் நியாய பிரமாணத்தை நீ என்ன பண்ணணும், உனக்கு ஒரு பிரதியை நீ எழுதி வைக்கணும். பல கட்டளைகளை கொடுக்கிறார். இப்படி எல்லாம் தான் ராஜா இருக்கணும், அப்படி போதுன்ற அந்த மனசு இருக்கணும் ராஜாவுக்கு அப்படின்றாரு பாருங்க. இது மாதிரி சாலமோன் வாழல. சாலமோன் என்ன பண்ண தெரியுங்களா? ஏராளமான தங்கத்தை சேர்த்தான். அவன் தோல்விக்கு, அவன் தோற்று போனதற்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொன்ன காரியங்களை அவன் கேட்கவே இல்லை. ஆமென். ஏராளமான தங்கத்தை சேர்த்தான், ஏராளமான எகிப்தின் குதிரைகளை வாங்கினான் என்று பார்க்கிறோம். ஆமென். ஏராளமான மனைவிகளை திருமணம் செஞ்சானாம். அவனுக்கு போதுன்ற மனசே வரலைங்க. போதுன்ற மனசு எல்லாத்தின் மேலையும் எண்ணங்களை வச்சு. அதனால தான் அவன் எழுதும் பொழுது, நான் அனுபவிக்காத காரியங்களே இல்லை, என் கண் கண்டவைகளை என் இருதயத்தெல்லாம் யோசிச்சது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்னா அனுபவித்த என் வாழ்க்கையிலன்றான் பாருங்க. மாயை மாயை எல்லாமே மாயை அப்படின்னு எழுதுறான் பாருங்க கடைசி நாட்கள்ல. அப்படி நம்ம இருக்கக்கூடாது, போதுன்ற மனசு இருக்கணும். ஆமென். தாவீதை ஏன் தெரியுமா ஆண்டருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா அவன் மாறினா? வேதம் சொல்லுறது அவன் போதுன்ற மனசோட இருந்தானா. ஆமென். ஒரு இடத்துல தாவீதை பற்றி ரொம்ப அற்புதமா எழுதப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 8:1-4 வரைக்கும் படிச்சீங்கன்னா, நிறைய எதிரிகள் இடத்துல இருந்து அவன் நிறைய ஜெயிக்கிறான். ஜெயித்து கிட்டத்தட்ட அவன் பாத்தீங்கன்னா பல காரியங்களை அவன் என்ன பண்றான்னா, அந்த வசனம் யாரா வாசிக்க, 4வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 8:4. இந்த வசனத்தை கேளுங்க, இந்த வசனத்தை கேளுங்க, கவனிங்க எல்லாரும். இந்த வசனத்தை கவனிங்க. சிஸ்டர் முதல்ல படிங்க. அவனுக்கு இருந்த ராணுவத்தில் கவனிங்க 1700 குதிரை வீரர்களில் அவங்கிட்ட 20,000 காலாட்கள் இருந்துச்சு. இங்க பாருங்க, அதை எல்லாத்திலும் 100 மட்டும் தனக்காக வைத்துக் கொண்டு மற்றத்தை எல்லாம் துண்டித்து போட்டான்னு பாக்குறோம். என்னங்க பண்ணானா சொல்லுங்க? ஏன் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாறினா? அவனுக்கு தெரியும், ஏகப்பட்ட குதிரை வீரர்கள் இருந்தாலும், குதிரைகள் இருந்தாலும், ஏகப்பட்ட ரதங்கள் இருந்தாலும் அவனுக்கு எது தெரியுமா போதும்? 100 போதும், 100 போதும். அவன் 100 போதும்னு சொல்லி மற்றதெல்லாம் துண்டித்து போட்டானான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடைச்சு போட்டான், தேவையில்லைன்னு. இந்த போதுன்ற மனசு என்னைக்கு நமக்குள்ள வருதோ அன்னைக்குதான் நம்ம தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா மாற முடியும். இந்த பண ஆசையை மேற்கொள்ள முடியும். தேவனுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில வெற்றி உள்ள ஜீவியத்தை வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ முதலாவதாக இந்த பண ஆசையை மேற்கொள்ள நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னங்க? சத்தமா சொல்லுங்க. போதுன்ற மனசு இருக்கணும். ரெண்டாவதாக அதுலயே நீங்க எடுத்து என்னோட வாசிங்க. லூக்கா மன்னிக்கணும், நீ அதுலயே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நீயோ
தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி. எவைகளை விட்டு ஓடணும்? பண ஆசை, பொருளாசை, தீய வழியில போகணும்ன்ற அந்த எண்ணங்கள், பணத்துக்காக தேவ சமூகத்தை விட்டுட்டு போகிற காரியங்கள், மனிதர்களுக்காக தேவ சமூகத்தை இழக்கிற காரியங்கள், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற காரியங்களுக்கு ஓடுகிற அந்த சுபாவத்தை விட்டு நீ விலகணும், விட்டு ஓடணும். ஓடி கவனிங்க, ரெண்டாவது காரியம், முதல்ல சொன்ன போதுன்ற மனசு இருக்கணும். ரெண்டாவது, நீ நீதியை செய்யணும். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க பாதங்கள் யாரு பக்கம் தெரியுமா நிக்கணும்? நீதி செய்கிற இடத்துல நிக்கணும். பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசிங்க, கர்த்தரை முகமுகமா தரிசிக்கிறவன். அவன் அவன் மேல இருந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? சிலர் மேல, சில ஊழியக்காரர்கள் மேல சில அபிஷேகம் இருக்கு பாருங்க. அவங்க ஜெபம் பண்ணா பேய் ஓடும், சிலர் ஜெபம் பண்ணா வியாதிகள் ஓடும், சிலர் ஜெபம் பண்ணா அதாவது குழந்தை பாக்கியங்கள், அற்புத அடையாளங்கள் ஒரு சிலர் மூலியமா நடக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் அபிஷேகம் ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்துல இருக்கு. அது மாதிரி பிலேயாமுக்கு ஒரு அபிஷேகம் என்ன தெரியுமா? அவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான், ஒரு மனுஷனை அவன் சபித்தான்னா சபிக்கப்பட்டுருவான் பாருங்க. அப்படிப்பட்ட கிருபை உடையவன். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுங்களா சிஸ்டர், பிரதர்? வேதம் அவனை பற்றி சொல்லுகிறது, அவன் அநீதியான கூலியை விரும்பி, அநீதியின் கூலியை விரும்பினான் என்று பார்க்கிறோம். அவன் நீதியின் கூலியை அல்ல, தேவனால் நமக்கு தனக்கு கிடைக்கிற நீதியின் அந்த வருமானத்தை அல்ல, அநீதியா அவனுக்கு வருகிற கூலியை விரும்பினான். மோவாப் தேசத்துல உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டாங்க. மோவாபின் ராஜாவாகிய பாலாக் சொல்றான், வாங்க சபிங்க அப்படின்னு. உடனே இவன் முதல்ல ஆரம்பத்துல ஒழுங்கா தான் வராங்க. ஒழுங்கா வரும்பொழுது அவனுக்குள்ள பல தரிசனங்கள் உண்டாகிறது. கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்றான், கிறிஸ்து பிறக்க போறாருன்ற தீர்க்க தரிசனம் சொல்றான். அந்த அளவுக்கு ஒரு வெளிப்பாடு நிறைந்தவன். அருமையானே, மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷன். ஆண்டவர் வந்து அவனை முகமுகமா பார்த்து பார்த்து பேசுற அளவுக்கு அவன் மிகப்பெரிய அபிஷேகத்தை உடையவன். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் கால்கள் எங்க தெரியுமா நின்னுச்சு? அநீதி செய்யறவர்களோட நின்னுச்சு. அவன் பங்கு எங்க தெரியுமா இருந்துச்சு? அநீதிக்காரர்களோடு இருந்தது. அதனாலதான் வேதம் சொல்லுது, அவன் அநீதியின் கூலியை விரும்பி. இன்னைக்கு உங்களுக்கு வருகிற வருமானங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க, அநீதியாளர்களிடத்திலிருந்து வருகிறதா, நீதியின் இடத்திலிருந்து வருகிறதா? ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அநியாயமா உங்களுக்கு ஏதாவது வருமானங்கள் வருதுன்னா தயவு செய்து அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஆமென். ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க உங்க பாதங்கள் நீதியின் பக்கத்துல நிற்கணும். ஆமென். சொல்லுங்க. இவன் என்ன பண்ணிட்டான்? அநீதியின் கூலியை விரும்பி என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? எதிரிகளோட செத்து போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இவன் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணா? நான் நீதிமான் மரிக்கிறது போல மரிப்பேனாக அப்படின்னா. நீதிமான் எப்படி தெரியுமா மரிப்பான்? பூரண ஆயுசு உள்ளவனாக மரிக்க வேண்டியவன் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? எதிரிகளோடு அற்ப ஆயுசுல மரிச்சு போயிட்டான். ஏன் தெரியுமா? இவன் நீதியை செய்யல, நீதியின் பக்கம் இல்ல, அநீதியின் பக்கம் இருந்தான். சிஸ்டர், பிரதர், நீங்க யார் பக்கம் இருக்கிறீங்க? உங்க பாதைகள் யார் கூட நிக்குது? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க அநீதியின் பக்கம் நிற்க கூடாது, நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் என்று. ஆமென். அநீதி பக்கம் நின்னீங்கன்னா அவன் சுபாவம் தான் உங்களுக்குள்ள வரும், அவன் மேல வர வேண்டிய தேவ கோபம் தான் உங்க மேலேயும் வரும். அதை விட்டு விலகுங்க, அதை விட்டு விலகுங்க. நீங்க யாரு கூட நிக்கிறீங்க? ஆமென். மூணாவது, கொஞ்சம் வேகமா வாசிக்கலாம், டைம் இல்ல, சீக்கிரம் வாசிங்க. அடுத்து வாசிங்க சிஸ்டர். நீதியையும், மூணாவது முதல்ல சொன்னேன், பண ஆசையை மேற்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல சொன்ன சொல்லுங்க, போதுன்ற மனசு இருக்கணும். ரெண்டாவது நான் சொன்னேன், என்ன சொன்னங்க? நீதியின் பக்கம், நீதியை செய்யணும். உங்க பாதைகள் நீதி செய்கிறவர்களோடு கூட இருக்கணும். உங்க உறவெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கணுங்க, தேவ சமூகத்தில் இருக்கிறவங்களோடு இருக்கணுங்க. ஆமென். தானியேல் கூட ஏராளமான பிடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்க தான் இருக்கிறாங்க கூட எல்லாம். ஆனா அவன் சிநேகம்லாம் யார் கூட இருந்துச்சு தெரியுமா? அவனை போல நீதி உள்ளவர்களோடு இருந்துச்சு. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகவோடு இருந்தது. உங்க உறவு யாரோடு இருக்கிறது? நீங்க யாரோடு உறவு வச்சிருக்கிறீங்க? உங்க சிநேகம் யாரோடு இருக்கிறது? அநீதி உள்ளவர்களோடு வா, அநீதி உள்ளவர்களோடு இருக்குமானால் இன்னைக்கு கர்த்தர் சொல்ற நீதியை நீ பின்பற்றணும், நீதியின் பக்கம் நீ திரும்பணும்னு கர்த்தர் சொல்ல டிசைட் பண்ணுன்றார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. மூணாவது நான் சொல்லுவேன், தேவ பக்தி உள்ளவங்களா மாறணும். நம்ம
என்னங்க அப்படின்னா என்ன சிஸ்டர், அப்படின்னா என்ன பிரதர்? கர்த்தருக்கு எது பிரியமோ அதைப்படி வாழறது, அவருக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்கு எது பிடிக்குமோ அதன்படி வாழற ஒரு வாழ்க்கை. நீதிமொழிகள் 8:13 சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இங்க கவனிங்களேன், இன்னைக்கு நீங்க தீமைய அப்படியே தண்ணீரை போல செய்றீங்களா, இல்லனா தீமையை பார்த்தா ஒரு பயம் வருதா? யோசிச்சு பாருங்க. ஒரு தீமைன்னு தெரியுது, அத அட போடா, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் மாத்திக்கலாம் அப்படின்னு நீங்க கடந்து போகிறவங்களா இருக்கிறீங்களா, அல்லது தீமையை பார்த்து பயந்து அதை விட்டு விலகுறவங்களா இருக்கிறீங்களா? நீங்க ஆண்டு சொல்றாரு, தேவ பக்தி உள்ள சந்ததியா நீ இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எப்படிங்க இருக்கணும்? ஆமா, சங்கீதக்காரன் ஜெபம் பண்றான் பாருங்க, 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உங்க வாழ்க்கையில யார் சித்தத்தை செய்யணுங்க? அதுதான் தேவ பக்தி. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க யாருக்கு பயந்து வாழறீங்க? நிறைய பேரை நான் பார்க்கிறேன், கர்த்தர் மேல பயம் இல்லை, கர்த்தர் குறித்து தான பயம் இல்லை. எப்படி வேணாலும் வாழலாம், எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் தன் ஜீவியத்தை நாசப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்களை உருவ குத்தி கொள்றாங்க, தங்களை தாங்களே அழித்து கொண்டிருக்கிறாங்க. இல்லைங்க, அதற்காக நீங்க அழைக்கப்படலை, அதற்காக நீங்க பிடிக்கப்படலை. உங்க மேல ஒரு தரிசனம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. என்னைக்கோ எதையோ செய்ய வேண்டிய நீங்க இன்னமும் உங்க தரிசனத்துல நீங்க ஓடாம இருக்கிறீங்க. என்னைக்கோ பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்க இன்னும் அந்த பாதைக்கு வந்து சேராம இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார், சிஸ்டர் பிரதர், உன் பாதைக்கு வந்துரு, தேவ பக்திக்கு நேரா வந்துரு. ஆமென். அடுத்து வாசிங்க, 4வது, விசுவாசத்தையும், எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்றும் என்ன பண்றானா, நம்புறானா. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பணுங்க. நீங்க மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் யாரை நம்பணும்? நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மத்தேயு 6:24 அப்படி வசனம் எழுதப்பட்டிருக்கு, ஆகையா எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்க ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க, ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க, அவைகள் வந்து விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, கோக்கிறது இல்ல, எதுவுமே பண்ணல. அதையே கர்த்தர் தன் ஞாபகத்துல வச்சு பிழைப்பூட்டுவாரானால், அதுக்கு தேவையான ஆகாரத்தை அன்றென்று அதுக்கு தருவாரானால் நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவான்றார். ஆமே. ஏங்க, காக்கா குருவிக்காக தன் ஜீவனை கர்த்தர் கொடுக்கலீங்க. காக்கா குருவிக்காக இல்ல, விலங்குகளுக்காக, காட்டு மிருகங்களுக்காக கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை கொடுக்கலீங்க, உங்களுக்காக எனக்காக கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் விசேஷமானவர்கள். உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. உங்க இருதயங்களை விதைக்கப்படுகிற விதையானது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும்ன்றாரு. நீங்க ஏன் வழி இருக்க விதைக்கப்பட்ட விதையா மாறுறீங்க? உங்க நிலம் ஏன் அப்படி இருக்கு? அப்படி இருக்க கூடாது. நீங்க நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். எல்லா சூழ்நிலை ஆண்டவர் நம்புவீங்களா? சொல்லுங்க. 5வது படிங்க, அன்பையும், எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மத்தேயு 19:19 சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ என்ன பண்ணணும்னா அன்பு கூறணும். அன்புனா என்னங்க? கொடுக்கிறது தான் அன்பு. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அன்புனா கொடுக்கும். சத்தமா சொல்லுங்க, என்னதுங்க? ஆமா, பிதாவாகி தேவன். நீங்க யோவான் 3:16 எடுத்து பாருங்க, அங்க வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு குமாரனாகி இயேசுவை பரலோகம் பிதாவாகி தேவன் தந்து அன்பு கூர்ந்தார்னு பார்க்கிறோம். அப்ப பிதாவாகி தேவன் மனுக்குலத்தை பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன், உங்க மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டே இல்லை.
அவர் என்ன பண்றாருன்னா அதை வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறாரு தெரியுமா? கொடுத்து, தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து, அவர் அடிக்கப்பட போறாருன்னு தெரிஞ்சும் கொடுத்து, அவர் காரி துப்பப்பட போகிறாருன்னு தெரிஞ்சும் கொடுத்து, அவரை நிர்வாணப்படுத்த போகிறான்னு தெரிஞ்சும் கொடுத்து, அவர் அடிக்கப்பட போகிறார், மரிக்க போகிறார், அடக்கம் பண்ண எல்லாமே தெரியுங்க, தெரிஞ்சுதான் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் அடிக்கப்படுறதை விட அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு பெருசு. அவர் நொறுக்கப்படுறதை விட நீங்களும் நானும் மீட்டெடுக்கப்படணும்ன்றது அவர் அந்த அன்பு பெருசு. அன்புனா கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 5:39 பாத்தீங்கன்னா, நீங்க நோட் பண்ணி மட்டும் வச்சுங்க, வீட்டுல போய் வாசிங்க, டைம்ல அதெல்லாம் முடிச்சிடுறேன். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏழைக்கு கொடுக்கணும். என்ன பண்ணணுங்க? ஆமா, ஏழைக்கு கொடுக்கணும். நிறைய கொடுங்க. பண ஆசை வரக்கூடாதுன்னா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. பணத்தை மேற்கொள்ளணும். அந்த பண ஆசையை மேற்கொள்ளணும்னா உங்க பர்ஸ் அடிக்கடிக்கு காலி பண்ணிடுங்க. உங்க பர்ஸ் அடிக்கடி காலி, நிறைய கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. நீங்க கொடுக்க கொடுக்க உங்க பர்ஸ் காலி ஆக ஆக கர்த்தர் அதை நிரப்பிட்டே இருப்பார். அன்றண்டு வேண்டிய ஆகாரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். கொடுக்க கொடுக்க நீங்க எடுத்து எடுத்து விதைக்க ஆரம்பிங்க, கொடுக்க ஆரம்பிங்க. அது நல்லது. ஆமென். அப்ப என்ன ஆகும்னா, நீங்க அன்பில வளருவீங்க. உங்க பொக்கிஷத்தை பூமியில இல்ல, பரலோகத்துல சேர்த்து வைக்கிறவங்களா மாறுவீங்க. ஆமென். சிஸ்டர், பிரதர், நம்ம தேசத்துல எத்தனையோ மிஷனரிமார்கள் வந்தாங்க. எமி கார்மைக்கல்ன்ற ஒரு அம்மா, தனி பெண்ணுங்க, ஒரு தனிப்பெண் இந்திய தேசத்துக்கு மிஷனரியா வந்து அந்த தேவதாசி முறைகளை எதிர்த்து போராடி, சிங்கிள் ஒரு தனி பெண் எதிர்த்து போராடி அவங்க ஜெயிச்சாங்க. ஆமென். அல்லேலூயா. கிரஹாம் ஸ்டெயின் என்கிற ஒரு தேவ மனுஷன், அவங்க அதாவது வெளிநாட்டு மிஷனரிகள் எல்லாம் ஏன் நம்ம ஊருக்கு வரணும்? அவங்க வெளிநாட்டுல அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? அவங்க பயங்கரமான சம்பாத்தியங்க, டாக்டர்ஸ் அவங்கெல்லாம். அவங்க ஊர்ல இருந்துதான் ஏகப்பட்ட சம்பாத்தியம், நல்ல நல்ல செழிப்பான வாழ்க்கை. அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த கஷ்டப்படுற வாழ்க்கைக்கு வரணும்? ஏன் மொழி தெரியாத ஒரு தேசத்துக்கு வரணும்? ஏன் அவங்க கஷ்டப்படணும்? ஏன் அவங்க அடிக்கப்படணும்? அவங்கெல்லாம் ஏன் கொல்லப்படணும்? கிரஹாம் ஸ்டெயினை உயிரோடு கூட எரிச்சிட்டாங்க, அவங்க பிள்ளைகளோடு வச்சு எரிச்சிட்டாங்க. ஏன் அவர் ரத்த சாட்சியா மரிக்கணும்? ஏன் தெரியுமா? அவருக்குள்ள இருந்த அன்பு. ஆமென். தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லைன்னு பைபிள் சொல்லுது. இந்த தேசத்துக்காக எத்தனையோ மிஷனரிமார்கள் தங்க ஜீவனையே கொடுத்திருக்கிறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் வச்சிருக்கிறோமே தமிழ் பைபிள், இதை யார் தெரியுமா மொழிபெயர்த்தது? முதல்ல சீகன் பால் என்கிற ஒரு தேவ மனிதன் தான் தேசத்திலிருந்து புறப்பட்டு இந்திய தேசத்துக்கு வரார், தமிழகத்துக்கு வரார், தரங்கம்பாடின்ற இடத்துக்கு வரார். அவரை முதல்ல அரசாங்கம் ஏத்துக்கொள்ளல, அவரை வெயில நிக்க வச்சது. எல்லா அவமானங்களையும் தாங்கி கொண்டாருங்க. தாங்கி கொண்டு தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார். தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு வேதத்தை, பைபிளை எல்லா ஜனங்களுக்கும் போய் சேரணுன்ற அந்த நல்ல எண்ணத்துல தமிழ் மொழியில மொழிபெயர்த்தார். அவர் சொந்த படத்துல அவர் மொழிபெயர்த்தார். பல இன்னல்களை சந்திச்சார், வியாதிப்பட்டு மரித்து போனார். அவர் நம்ம ஊருக்கு வரலன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு பைபிள் தமிழ்ல நமக்கு கிடைச்சே இருக்காது. ஏங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்ல சொபிஸ்டிகேட்டடான லைஃப் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஊருக்கு வரணும்? ஏங்க சாகணும்? சின்ன வயசுலயே ஏங்க சாகணும்? ஏங்க பிள்ளைகளை இழந்து போகணும்? டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற தேவ மனிதனை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஊழியம் செய்யும்படி போகிறார். சதுப்பு நில காடு, சொதன்னு இருக்கும், மரத்துலதான் வீடு கட்டி வாழணும். அங்க இருக்கிற விஷ கொசுக்கள் கடிச்சா உயிர் போயிடும். அவங்க மனைவிய கொசு கடிக்குது, காப்பாத்த முடியல, செத்து போறாங்க. அடக்கம் பண்ணிட்டு வராரு. அடுத்து அவங்க பிள்ளைல செத்து போறாங்க, அடக்கம் பண்றாரு. பிசாசு ஒரு நாள் சொல்றான், நீ ஒரு முட்டாள், உன் ஊர்ல நீ இருந்தியனா நீ எப்படி வாழ்ந்திருக்கலாம் தெரியுமா? நீ ஒரு முட்டாள்ரா அப்படின்னாராம் பாருங்க. அவருக்கு பயங்கர கோவம் வந்து அவர் சொன்னாரா, என் தேவனுக்காக நான் இழந்த எல்லாமே அது நஷ்டம் இல்லை, அது லாபம். கிறிஸ்துவுக்காக இழந்த எதையுமே அவர் என்ன பண்றாருன்னா லாபமா மாத்தி தராராம். ஆமென். சிஸ்டர், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக நம்ம பயன்படுகிற பாத்திரமா மாறணும். நீங்க நிறைய கொடுங்க, கிறிஸ்துவுக்காக கொடுங்க, இயேசுவுக்காக கொடுங்க. எனக்கு தெரியும் நம்ம சபையில நிறைய கொடுக்கிற தேவ பிள்ளைங்க இருக்கிறீங்க. கொடுக்கிறது தான் அன்பே, அது கத்துக்கணுங்க. ஆமென். தசம பாகம்லாம்
கொடுத்துருங்க கரெக்டா. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இவர் பாஸ்ட் மாதிரியே பேசுறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. இல்லை இல்லை, உங்களுக்கு தெரியும் நான் அதை பற்றிலாம் பேச மாட்டேன் நிறையா. ஆனால் ஏன் திரும்ப பரிசுத்த ஆவியானவர் இதை ஞாபகப்படுத்தி சொல்றாரு தெரியுங்களா? நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அன்பே காட்டல. அன்பு நீங்கள் தேவனிடத்தில் எப்படிங்க அன்பு காட்டுறீங்கன்னு சொல்றீங்க? கொடுக்கவே மாட்டேன்றீங்க. கொடுத்தாதாங்க அன்பு காட்டுறதுக்கான அடையாளம். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஒரு கை தட்டுங்களா அம்மாக்கு, சத்தமா கை தட்டுங்க. ராயனுடையத தேவனுடையத ஆண்டவர் 10ல் 1 பங்கு எந்து அதை நீ வஞ்சிக்காதன்றார். வஞ்சிக்காதீங்க, கொடுத்து பாருங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ஆமென். 6வது, பொறுமையாயும். என்னங்க? எல்லா சூழ்நிலையிலையும் சகித்து கொள்ளுகிற வாழ்க்கை இருக்கணும். இல்லாம வந்த உடனே ஓடி போய் கடன் வாங்கிடக்கூடாது. அந்த இல்லாம நீ சகிச்சு வாழ கத்துக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் அவசரப்படுறீங்க? ஆமென். ஆகார் ஆபிரகாமுடைய மனைவி, ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நான் குழந்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டார். இவன் என்ன பண்றா? எங்க குழந்தை லேட் ஆகுற மாதிரியே இருக்கு. உடனே ஓடி போய் சாரால் என்ன பண்றான்? ஆகார கல்யாணம் பண்ணி வச்சிடறான். நாங்க அவசர அவசரமா முடிவு எடுக்கிறா சாரால். முடிவு எடுத்து அவசரமா. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. பொறுமையா இருந்திருந்தா ஏற்ற நேரத்தில் அவளுக்கு அந்த காட்ஸ் டைம்காக வெயிட் பண்றது இல்லை. அவசரமா எதனா ஒன்று பண்ணி முன்னேறிடணும், எதனா ஒன்று பண்ணி வந்துடணும். நீங்க பண்ற தப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுதான் பணத்தை ஜெயிப்பதற்கான வழி. ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கணும். எப்படி ஓடணுமா? யாக்கோபு 5:8 சொல்கிறது, நீ எப்படி இருக்கணும்னா, நீடிய பொறுமையோடும் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தர் வருகை சமீபமா இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஆமென். பொறுமையா இருந்தா என்ன பண்ணலாங்க? பண ஆசைய சொல்லுங்க மேற்கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உடனே என்ன பண்றதுன்னு தெரியல, உடனே அவசரப்பட்டு போய் கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினா அந்த கடனை அடிக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குவீங்க. அதுல வருகிற மீட்டர் வட்டி, இதுல வருகிற எக்ஸ்ட்ரா வட்டி, இதுக்காக இன்னொரு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நீங்க சந்திச்சுட்டே இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. கர்த்தர் என்ன செய்யறான்னு கர்த்தருக்காக காத்துருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல என்ன பண்ணுங்க, சட்டைகளை விரித்து பறப்பாங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாத்துலயும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஃபீஸ் கட்டணுமே பிரதர், அடுத்த குடும்பத்தை பார்க்கணுமே பிரதர், கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. இதை அதன்னு எல்லாத்துலயும் நீங்க கை வைக்காதீங்க, கால் வைக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீடிய பொறுமையோடு இருங்க. ஆமென். அவசரப்பட்டவங்களாம் பாத்தீங்கல்ல, பிரச்சனையாச்சு. எலிசாவோடு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு கேயாசி போய் எதனா ஒரு வழியை பண்ணி பெரிய ஆள் ஆயினும்னு வாங்கினான் நாகவான் கிட்ட. அவனுக்கு வந்தது ஃபுல்லா குஷ்டரோகம். ஆமென். பொறுமையா இருக்கு. கடைசியா சொல்லி முடிக்கிறேன், சாந்த குணம் நமக்கு இருக்கு. ஆமென். சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கணுமா பிரதர்? சாந்த குணமா இருந்தா பணத்தை ஜெயிச்சிடலாமா? பண ஆசையை ஜெயிச்சிடலாமா? ஆமா ஆமா. எப்படின்னு எனக்கு கேக்குறீங்களா? இங்க பாருங்க, அதாவது ஆண்டவர் பல கோடிக்கணக்கான தேவ தூதர்களை உண்டாக்கினார். அதுல ஒரு கூட்டம் லூசிபருடைய கூட்டம். இது ஆசையை அடக்க முடியல. ஆண்டவர் ஏற்கனவே அவனை எல்லா தேவ தூதர்களை விட பயங்கர வல்லமையா சிருஷ்டித்திருந்தார், பயங்கர பிரகாசமா சிருஷ்டித்திருந்தார், ரத்தினங்களால அவனை முடிசூட்டி இருந்தார் பாருங்க. ஆனா அவனுக்கு ஆசை என்ன தெரியுமா? இங்க பாருங்க, இது எனக்கு பத்தாது, தேவனுடைய அந்தரங்க காரியங்களுக்கெல்லாம் இவன் அனுமதிக்கப்பட்டிருந்தான், ஆனால் அது அவனுக்கு போதாது என்று சொல்லி அவன் சொன்னான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஒப்பாக என் சிங்காசனத்தை போடுவேன். நாங்க எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோமோ அது மாதிரி என்ன மத்தவங்க ஆராதிக்கிறோம்னு ஆசைப்பட்டான். விழுந்து போய் தூதனா மாறிட்டான். ஆமே. இப்ப எனக்கு கவனிங்களேன், மற்ற தூதனுக்கும் இவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. யூதா புத்தகத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அங்க 9வது வசனம்னு நினைக்கிறேன். அங்க மோசே மரிச்சு போறார். மோசேனுடைய அந்த சரீரத்தை குறித்து ஒரு தர்க்கம் உண்டாகுது. தர்க்கம் உண்டாகும் பொழுது
லூசிபர் வந்து நிக்கிறான். ஏய், மோசே நிறைய நேரத்துல மாம்சத்துல செயல்பட்டான். அவன் சொல்றான் மாம்சத்துல செயல்பட்டான். எப்படா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மாம்சத்துல செயல்பட்டது எப்பன்னா, ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசினா இவன் என்ன பண்ணிட்டான், டென்ஷன், மாம்சத்துல அடிச்சுட்டான். இவன் அறியாம மாம்சத்துல அடிச்சுட்டான் பாருங்க, கோபத்துல அடிச்சிட்டான். நிறைய சூழ்நிலையில இப்படி இவர் நடந்திருக்கிறார். உடனே பிசாசு வந்து நிக்கிறான், இந்த சரீரம் எந்த மாம்சத்துல செயல்பட்டதுனால இந்த மாம்சத்தையாச்சு என்கிட்ட கொடு, ஆத்துமாவை என்ன பரலோகத்துக்கு, சரீரத்தையாச்சு என்கிட்ட கொடுன்னு திருடுறதுக்கு வரான் திருட. உடனே ஒரு பெரிய அங்க ஒரு தர்க்கம் உண்டாவது பாருங்களேன். அப்போ மீகாவேல் சொல்றான், இங்க பாருங்க எல்லாரும், மீகாவேல் சொல்றான். மீகாவேல் யார் தெரியுமா? யுத்தத்திற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு தூதன். ஆமென். அவன் நினைச்சான்னா ஒரே செகண்ட் அவனை முடிச்சிருவான். அவ்வளவு அதிகாரம் படைத்தவன். யாருன்னா மீகாவேல். அவன் நினைச்சான்னா ஒரே ஒரு வெட்டு லூசிபர் அவன் கூட்டமே இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு அதிகாரம் படைச்சவன். இவன் என்ன சொல்றான், இங்க பாருங்க, மீகாவேல் சொல்லல லூசிபரை பார்த்து, ஏய் உனக்கு என்னடா, நீ விழுந்து போனவன், நீ வந்து அபிஷேகத்தை இழந்து போனவன். நான் யார் தெரியுமா? என் தேவனுக்காக நிற்கிறவன், என் தேவனுக்காக செயல்படுகிற மீகாவேல் என்கிற தூதன். அப்படியெல்லாம் அவன் சொல்லலைங்க. இவன் பயங்கர தூஷணமா பேசுறான் லூசிபர். அதுக்கு மீகாவேல் என்ன தெரியுமா சொல்றான், தூஷணமாய் பேச துணியாமல் அப்படின்னு வருது. நாங்க துணியலையா, இவனுக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. ஆனால் என்ன சொல்றான் தெரியுமா, கர்த்தர் உனக்கு அடிந்து கொள்வார், கர்த்தர் உன்னை பார்த்துக்குவார், போடா. சாந்தத்தை மெயின்டைன் பண்றான். அதனாலதான் அவன் தேவனுக்காக நிற்கிற தூதனா மாறினான். ஆமே, அல்லேலூயா. நான் சொல்றேங்க, சாந்த குணத்தை நீங்க என்ன பண்ணணும்னா காட்டணும், அது நல்லது. ஆமேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவாங்களாம். சாந்த குணமுள்ளவர்களுடைய வழி கர்த்தர் என்ன பண்றா, போதிப்பாராம். அவங்களுக்கு வழியை போதிப்பார், இப்படி நட, இப்படி நடன்னு போதிப்பார். சங்கீதம் 147:6 சொல்கிறது, சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவாராம், ரட்சிப்பினால் அலங்கரிப்பாராம். மத்திய 5:5 சொல்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் பூமி சுதந்திரிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை பத்தி சாட்சி சொல்லப்படுகிறது. மத்திய 21:4, இதோ என் ராஜா சாந்த குணமுள்ளவர்களாக கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி என்ன பண்றாரா, வராரு. பிலிப்பியர் 4:5 சொல்கிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் என்ன பண்ணணும், தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆமென், ஆமென். 7 காரியங்களை உங்களோட சொன்னேன். இந்த பண ஆசை மேற்கொள்றது என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல, போதுன்ற மனசு. கல்யாணத்துக்கு போறீங்க, சுட சுட பிரியாணி லெக் பீஸோட வந்துட்டு இருக்கு, நமக்கும் வரும் அப்படின்னு வெயிட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். ஆனா உங்களதுல பார்த்தா பக்கத்துல இருக்கிறவன் அவனுக்கு பார்த்தா பீஸ் பயங்கரமா வந்துட்டுக்குது. உங்களுக்கு எடுத்துன்னு வந்து போடுறதுல தோறு தான் வந்துருக்குது, பீஸே காணும். மசாலா பீஸ் நினைச்சு பாய் மசாலாவை போட்டார். உடனே அவங்ககிட்ட போய் சண்டைக்கு நிற்க கூடாது. நீங்க போதும், சரி எனக்கு ஆண்டவர் இதுதான் அனுமதிச்சுக்கிறார், போதும் போதுன்ற மனசு வரணும் எல்லாத்துலயும். ஆமே, இருப்பீங்களா சொல்லுங்க, இருக்கணும். 2வது சொல்லுங்க, நீதியின் பக்கம் நிக்கணும், நீதி செய்ய விரும்பணும். 3வது, தேவ பக்தி உள்ளவங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவ பக்தின்னு என்னது, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி தேவ பக்திக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா இருக்கணும். அப்புறம் 4வது, சத்தமா சொல்லுங்க, உங்க எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை மட்டும் நம்புங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க, நம்பிக்கை உள்ளவங்களா இருங்க, அவர் பார்த்துக்கொள்வார், நம்புங்க. ஆமே. 5வது, அன்புனா என்னங்க சொன்ன, சத்தமா சொல்லுங்க, கொடுக்கிற அன்புனா கொடுக்கும், ஏழைங்களுக்கு கொடுக்கும், கர்த்தருக்காக கொடுக்கும், மற்றவங்களை வாழ வச்சு அழகு பார்க்கும், அதுதான் அன்பு. ஆமே. 6வது, பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, பொறுமையா இருங்க, ஜெயிச்சிருவீங்க. ஆமே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கடைசி காரியம் 7வது, சாந்த குணம் உள்ளவங்களாயிரு. சாந்த குணம். ஜெபிக்கலாங்களா? எல்லாம் அப்படி கண்களை மூடி, சாரி ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்க. நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி எல்லாம் ஒப்பு கொடுங்க, கேட்ட வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும்
நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் அந்த வானத்தை போல. உங்க மனசு போதுன்ற மனசோட கூட இருங்க சிஸ்டர். இன்னைக்கு ஒரு டிசைட் பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எல்லாவற்றிலும் போதுன்ற மனசு இருக்கணும். மற்றவங்களை பார்த்து, எதிரில் இருக்கிறவங்களை பார்த்து, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அதிகமான ஆசை நமக்கு வேணாம். போதுன்ற மனசு நமக்கு இருக்கணும். நீதியா வாழ ஒப்பு கொடுங்க, தேவ பக்தியா இருப்பதற்கு ஒப்பு கொடுங்க, விசுவாசத்தை விட்டு வழுவி போகாத இருக்கிற வாழ்க்கைக்காக ஒப்பு கொடுங்க, அன்புள்ளவங்களா இருக்க ஒப்பு கொடுங்க, பொறுமையா இருக்க ஒப்பு கொடுங்க, நீடிய சாந்தம் உள்ளவங்களா இருக்க ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது பண ஆசையை நீங்க மேற்கொள்ள முடியும் என்று தேவ ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறார். நான் நம்புறேன், நிச்சயமா இதுல ஏதோ ஒரு காரியங்கள் உங்களோடு பேசியிருக்குன்னு. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க பிரதர், இன்னைக்கு தீர்மானம் எடுங்க சிஸ்டர். கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வரப்போகிற புதிய மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாக, வரப்போகிற நாட்கள், நீங்க வாழ்கிற எல்லா நாட்களும் உங்களுக்கு உங்க சந்ததிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்களா கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுங்க. எப்படி வேணாலும் வாழலான்றது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லைங்க. இப்படிதான் வாழணுன்ற ஒரு வரமுறை இருக்கிறது. இன்னைக்கு அதற்கான ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கும். எப்படினா ஒண்ணு வாழ்ந்து, எப்படினா ஒண்ணு வழியில போய், எப்படினா ஒண்ணு பண்ணி, எப்படினா போயிடணும் பிரதர், அவங்கள விட நாங்க முன்னே ஏறினோம் பிரதர். இல்ல இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கர்த்தருடைய நேரத்துக்காக காத்துருங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க தான் புது பலன் அடைய முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வரியத்தை தரும். அதுல வேதனை இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. நல்ல தகப்பனை நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த நாள்ல நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி கரங்களை ஒப்பு கொண்டு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த நல்ல பாடத்துக்காக நன்றி. இந்த கேட்ட வசனத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இந்த வசனங்கள் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே சத்துரு திருடாதபடிக்கு இதை வேலையடிப்பீராக, வேலையடிப்பீராக. பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது லீதியாளுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரே தியத்திராவில ஆண்டவரே ஒரு பெரிய சபை ஏற்படுத்தி அநேக ஜனங்களை ஆண்டவரே அந்த லீதியால் ரட்சிப்புகளை நடத்தினது போல ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. இவங்க அநேகரை சபைக்குள்ள கொண்டு வரட்டும். அநேகரை எங்களுக்கு தார், அநேகரை தார். பண ஆசை இல்லாதவர்களா நாங்கள் வாழ்ந்து உங்க சமூகத்துக்கு வர உதவி செய். தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கணும், பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கணும். எங்க மேல இருக்கிற தரிசனத்தை நாங்க இழந்து போயிடக்கூடாது. எங்களை நடத்தும் கரங்களை ஒப்பு கொடுக்கணும். எல்லா துதி கன மகிமை புகழுமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க இந்த மாதங்கள், இந்த வாரங்களை, பிறந்த நாளை, திருமண நாளை சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மனசார நான் ஆசீர்வதிக்கிறப்பா. ஆண்டவர் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று சொன்னீர். ரெட்டிப்பான நன்மை பிள்ளைகளுக்கு தரும்படி ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியம், பாதுகாப்பு, வழிநடத்தல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென்.